ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இது மாதிரியான சூப்பரான உங்களுக்கு இந்த அவுட்ரோ இல்லைனா ஒரு இன்ட்ரோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது உங்கள் யூடியூப் சேனலுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ரொம்பவே மாடர்னான வேறு லெவலான லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது மாதிரி வரதை நீங்கள் ஓனாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ கைன்மாஸ்டரில் இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 16:9 ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ்குள்ளே போயிட்டு பிளாக் கலர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர், நான் வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதோட செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லைனா 1 செகண்ட்ஸ்க்கு வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா இமேஜஸையும் வந்து குறைங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை பண்ணுங்கள். டிரான்சிஷன் எஃபெக்ட்டில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் கட் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ நான் ஃப்ளாஷ் கட்டில் 04 ஃபஸ்ட்டு 04 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 05 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறதுக்கு வந்து 06 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டிரான்சிஷன் அப்ளை பண்ணும்போது டிரான்சிஷனுக்கு 2 சைடும் கவர் ஆகிறதுனால உங்களுக்கு மினிமம் செகண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் உங்களால் நவுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு இமேஜும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் லாங் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லாங் பண்ணிட்டு நான் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் குறைக்கவே முடியல, அவ்வளோதான் அதுக்கு ஸ்பேஸ். ஸோ அது மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டிரான்சிஷன் அப்ளை பண்ணிட்டு அப்போ இமேஜோட லென்த்தை வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டெக் வித் திலக் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா ஒயிட் கலரில் அதே ஃபாண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிக்கர் அப்படிங்கிற ஓவர் அனிமேஷனும் அனிமேஷனில் பாப்பப் இல்லைனா வந்து இன்வேர்டு இது மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஓவர் அனிமேஷன் வந்து இந்த ஃப்ளிக்கர் அப்படிங்கிற அனிமேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பாப் அப்ங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே என்லார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களோட டைம் லைனை. ஸோ இந்த கீழே இருக்க தான் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒயிட் முடிகிற இடம் வரைக்கும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே இருக்க டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க மிச்ச பார்ட்ஸை. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நேம் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஓப்பனிங்கில் வந்து திரும்ப டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைக் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ லைக் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஓவர் அனிமேஷன் கொடுக்க தேவையில்ல. அனிமேஷன் வந்து பாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் அவுட் அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்ல, அவுட் அனிமேஷன் கூட தேவையில்லை, வேணும்னா கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒயிட் கலர் பார்ட்டில் வந்து அது அழிஞ்சிடும். ஸோ இப்போ லைக் வந்து பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து அதை க்ளோஸ் ஆகும்போது ஒயிட்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து கரைஞ்சிடும். அதனால தான் ஒயிட் டெக்ஸ்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அனிமேஷனும் வந்து நீங்கள் டிஃபர் பண்ணலாம். நான் எல்லாத்துக்கும் பாப் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது பாப்லேயே. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே மாடர்னாக வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ ட்ரிம் பண்ணிக்கோங்க மிச்ச பாட்டை. ஸோ அடுத்த திரும்ப கடைசியான அனிமேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அனிமேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் அனிமேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அனிமேஷன் வந்து பாப் பதிலாக வேறு எதுவும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாப் அப் இல்லை பாப் ஓப்பன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடைசியில் கொண்டுக்கோங்க. ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு தான் அந்த ப்ளூ கலர் இருக்குது. டிரான்சிஷனோட எஃபெக்ட் எந்த வரைக்கும் கவர் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ லாஸ்ட்டில் கொண்டுட்டு நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் மிச்ச பாட்டை. டெக்ஸ்ட்டோட இதை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் ரைட் சைடில் இருக்க தான் ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இதில் அவுட் அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸ்னாப் இன்வர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதை கீழே இருக்க ஸ்பீடும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டவுன், ஸ்னாப் இன்வர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாடர்னான இது கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து சீக்கிரம் முடிய மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் பிளாக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பிளாக் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க டெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த உங்களோட சேனல் நேம் ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு லென்த் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். முடிச்சபடியே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் விட்டுக்கோங்க. மற்றதுக்கெலாம் 1 செகண்ட் வச்சுக்கோங்க மற்ற இமேஜஸ்க்கெலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் 3 செகண்ட்ஸ் இல்லை 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்க ஏதோ கார்டு வேணால் கிளிக் பண்ணி வேறு வீடியோஸ் பார்க்கறதா பாருங்கள்.